இன்றைக்கி 30/6/2024 ஹிந்துவோட ஃபஸ்ட் ஆர்டிகல்ஸ் பார்த்துடலாம். த ஹவுசஸ் பில் இன்க்ரீஸிங் ஏஜ் லிமிட் ஆஃப் சீஃப் ஆஃப் த SC/ST கமிஷன் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, தமிழ்நாடு அசம்பிளி வந்துட்டு அவங்களோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்துட்டு ஒரு பில்லு பாஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னாக்கா, கமிஷன் ஆன் ஸ்டேட் கமிஷன் ஆன் SC/STயோட சீஃப், அவங்களோட சீஃப் இருப்பாங்களா, அவங்களோட சீஃபுக்கு வந்துட்டு ஏஜ் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட் கமிஷன் ஃபார் த ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ஆக்ட் அப்படின்றது ஒன்று ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த ஆக்டில் சில மாடிஃபிகேஷன், அதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னாக்கா, அப்பர் ஏஜ் லிமிட் அப்படின்றது சீஃபுக்கோட அப்பர் ஏஜ் லிமிட்டை வந்துட்டு 70லேருந்து 75 இயர்ஸாக வந்துட்டு மாற்றிருக்காங்க. ஸோ நம்ம யூனியனில் நேஷ்னல் கமிஷன் ஃபார் SC அப்படின்றது இருக்குது. அது வந்துட்டு ஆர்டிக்கல் 338 படி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நேஷ்னல் கமிஷன் ஃபார் ST, அது வந்து ஆர்டிக்கல் 338A படி வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாடு கமிஷன் ஃபார் SC/ST ஆக்ட் அப்படின்றது 2021 கொண்டு வர்றாங்க. ஸோ இது வந்துட்டு செப்டம்பர் மாதம் 22 2021 இதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதில் பார்த்துட்டோம்னா ஒரு சேர்பர்சன், ஒரு வைஸ் சேர்பர்சன்ஸ், ஸோ 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களோட டென்யர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நார்மலாக எல்லாருக்கும் 3 இயர்ஸ் இருக்குது. ஸோ இவங்க வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜஸாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு பிலாங்ஸ் டு த திஸ் கேட்டகரி பர்சன்ஸ். ஸோ பிலாங்ஸ் டு த SC/ST அண்ட் எமினன்ட் பர்சன்ட்டாக இருப்பாங்க. ஸோ சேர்மனோட இயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 3 வருஷம். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு 70 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு இல்லைன்னா 70 இயர்ஸ் ஏஜ் லிமிட் இருந்துச்சு. ஸோ வைஸ் சேர்மன் பார்த்தோம்னா 3 இயர்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு 65 வயசும், மெம்பர்ஸ்க்கு 3 இயர்ஸ் 65 வயசும் அப்படின்றது தான் இவங்களோட ப்ரீவியஸாக இருந்து வர்றது. ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்றது. ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு 70லேருந்து 75 சீஃபுக்கு வந்துட்டு மாற்றிருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது டீஸ்டா ரிவர் டிஸ்பியூட்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா, இந்தியா அண்டு பங்களாதேஷ் 2 நாட்டுக்கும் இடையில் டோட்டலாக 54 ரிவர்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணுறதா சொல்கிறாங்க. ரிவர் வாட்டர் வந்துட்டு ஷேர் பண்ணுறதா. ஸோ இந்த டீஸ்டா அப்படின்றது பார்த்துட்டோம்னா பிரம்மபுத்திராவோட ட்ரிபியூட்ரி ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஆரிஜினேட் எங்கே ஆகுதுனாக்கா, சோலாம் லேக் அப்படின்ற லேக் வந்துட்டு எங்கள் நார்த்து சிக்கிமில் இருக்குது. இது வந்து 5280 மீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்குது. ஸோ இதில் வர்ற வாட்டர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 150 கிலோமீட்டர் வந்துட்டு சிக்கிமில் பாயுது. வெஸ்ட் பெங்காலில் வந்துட்டு 123 கிலோமீட்டரு, பங்களாதேஷில் வந்துட்டு 140 கிலோமீட்டர் வந்துட்டு கவர் பண்ணுது. ஸோ ட்ரைனேஜ் கவரிங் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு எங்கே ட்ரை ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைனலாக வந்துட்டு பே ஆஃப் பெங்காலில் தான் வந்து ட்ரை ஆகுது. ஸோ இது வந்து பங்களாதேஷோட 4th லார்ஜஸ்ட் ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க, டீஸ்டா ரிவரை. ஸோ இது வந்துட்டு பங்களாதேஷில் 2750 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்துட்டு ட்ரைனேஜ் வந்துட்டு ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா வந்துட்டு ட்ரைனேஜ் வந்துட்டு கொடுக்குது. விவசாயத்தை வந்துட்டு உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த ரிவர்ஸ் தான் கொடுக்குது. அரௌண்ட் பார்த்தோம்னா 17% அப்படின்னு சொல்கிறாங்க இது இந்த ரிவர்ஸ் அப்படின்றது. அடுத்தது 83% வந்துட்டு டோட்டல் 83% வந்துட்டு இந்தியாவோட கேட்ச்மெண்ட் ஏரியா வந்துட்டு கவர் பண்ணுறதா சொல்கிறாங்க இந்த ரிவர்ஸ். ஸோ வெஸ்ட் பெங்கால் என்ன சொல்கிறாங்கன்னா, டார்சா, அதுக்கப்புறம் மான்ஷி, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா டார்ஷா, மான்ஷி, அப்புறம் ஷங்கோஷ், அப்புறம் வந்துட்டு டான்சை அப்படின்ற அந்த ரிவர்லாம் வேணால் நீங்கள் ரிவர் வாட்டரை வேணால் வந்துட்டு பங்களாதேஷ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் டீஸ்டா ரிவரை வந்துட்டு எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி பங்களாதேஷ் வந்துட்டு ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் டீஸ்டா ரிவரோட ரீஸ்டோரேஷன்ஸ் அண்ட் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்றது வந்துட்டு பங்களாதேஷில் நடந்துகிட்டு இருக்குது. அதோட பிட்டிங்கில் வந்துட்டு இந்தியாவுக்கு தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ரிவர் வாட்டர் ட்ரீட்டியை வந்துட்டு பேஸ் பண்ணி ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா, த ஹெல்சிங்கி ரூல்ஸ் ஆஃப் த யூஸ் ஆஃப் த வாட்டர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ரிவர் 1966 அப்படின்ற இந்த ரூல்ஸ் படி தான் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஷேரிங் வாட்டரோட வந்துட்டு அக்ரிமெண்ட் எல்லாமே இதில் தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 253 ஸோ இன்டர்நேஷ்னல் ரிவர் வாட்டர் பற்றி இதில் வந்துட்டு சொல்லி வச்சுருக்காங்க. அடுத்தது இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ட்ரீட்டி வந்துட்டு ஒரு ரிப்பேரியன் ஸ்டேட்ஸ் அவங்களுக்கு தான் வந்துட்டு அதிகமான வந்துட்டு அட்வான்டேஜஸ் வந்துட்டு கொடுக்கணும். அதாவது எங்கே உருவாகுதோ அதை விட எங்கே வந்துட்டு கம்மியாக வந்துட்டு அதாவது கவர் பண்ணுதோ, கேட்ச்மெண்ட் ஏரியாவை கவர் பண்ணுதோ, ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு தான் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட், அதாவது அதிகமான ஒரு
ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது கள்ளச்சாராய உயிரிழப்பு குற்றத்துக்கு ஆயுள் சிறை தண்டனை அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இது வந்துட்டு 10 லட்சம் அபராதமும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆயுள் கடுங்காவல் தண்டனை வந்துட்டு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் 1937 வந்துச்சு. இது வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னா, ராஜாஜி இந்த சட்டம் வந்துட்டு ராஜாஜி சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது சேலம் மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு இந்த சட்டத்தை வந்துட்டு அமல்படுத்துகிறாங்க. அடுத்தது பசிபிக் பெருங்கடலை ஒட்டிய 29 நாடுகள் போர் பயிற்சி அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா இந்திய கடற்படை வந்துட்டு பங்கேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிம் ஆஃப் த பசிபிக் அப்படின்ற ஒரு குழுவை பேஸ் பண்ணி இந்த பயிற்சி நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஹவாய் தீவில் நடைபெற்று வர்றதா சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்தது மகளிர் கிரிக்கெட் டெஸ்ட் வரலாற்றிலேயே அதிக ரன்கள் 603/6 அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் என்னென்னா, இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா வந்துட்டு மகளிர் அணி வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு, டெஸ்ட் போட்டி நடந்துகிட்டு இருக்கு. இதில் வந்துட்டு இந்தியா மகளிர் அணி வந்துட்டு 609, அதாவது உலகிலேயே அதிகமான டெஸ்ட் ரன்கள் எடுத்ததாக டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது JDO அப்பாயிண்ட்ஸ் சஞ்சய் ஜா as its working president seeks special status of Bihar அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஆஃப் பீகார் அப்படின்றது பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா, இது கான்ஸ்டியூஷனில் வந்துட்டு எந்த ஒரு மென்ஷனும் பண்ணலை அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படின்றது எப்போ வந்துச்சு அப்படின்னா, 5th ஃபைனான்ஸ் கமிஷன் 1969 அப்போ தான் இது வந்ததாக சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு இந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்துட்டு எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னா, ஒரு 5 கீ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு கீ பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு மீட் பண்ணாக்கா அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்துட்டு கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து ஹில்லி ஏரியாவாக இருக்கணும், அதுக்கப்புறம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும், இண்டஸ்ட்ரியலைசேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கணும், அவங்க வந்துட்டு பர் கேபிட்டா இன்கம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கணும், இது மாதிரி லோவர் லிட்ரஸி ரேட்ஸ், ஸோ இது மாதிரி ஷெட்யூல்டு காஸ்ட் அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய க்ரிட்டீரியா இருக்குது. ஸோ இந்த 5 க்ரிட்டீரியா ஏதாவது மீட் பண்ணுது அப்படின்னாக்கா இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்துட்டு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து ஸ்டேட்டுக்கு கொடுத்தா அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட் ஆகுனாக்கா, சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் வந்துட்டு நிறையா இவங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். அதில் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 90% ஆஃப் ஷேரிங் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு ஏற்றுப்பாங்க. ஸோ 10% வந்துட்டு ஷேரிங் மட்டும் தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு கொடுக்கறத விட, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கறத விட என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, டாக்ஸஸில் சில பெனிஃபிட்ஸ் வந்துட்டு நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸ்பெஷல் பேக்கேஜஸ் வந்து டாக்ஸஸில் கொடுக்கணும் அப்படின்றது தான் இதோட மெயினான வே ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் பீகார் அப்படின்றவங்க வந்துட்டு அதை தவிர வந்துட்டு ஆந்திர பிரதேஷும் வந்துட்டு இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது தமிழ்நாடு அடாப்ட் பில் டு என்ஹான்ஸ் ப்ரிசன் டேர்ம்ஸ் ஃபைன்ஸ் ஃபார் இலிசிட் லிக்வர் கிரைம்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ சேம் தான், இது ஆல்ரெடி வந்தது தான். ஸோ இதை நம்ம ப்ரீஃபாக பார்த்தோம்னா, இது லிக்கர் அப்படின்றது ஸ்டேட் லிஸ்ட்டில் வருது. ஸோ என்ட்ரி நம்பர் 8 தான் வந்துட்டு இந்த லிக்கர் அப்படின்றது சொல்லியிருக்காங்க, 7th ஷெட்யூலில் வரும். இதோட முழு சுதந்திரம், அதாவது முழு பவர் இதுக்கு யாருக்கு இருக்குது அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த ஸ்டேட் லிக்கரோட இண்டஸ்ட்ரியஸை வந்துட்டு பார்த்துட்டோம்னா அதோட பவர் வந்துட்டு யூனியன் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. ஸோ யூனியன் லிஸ்ட்டில் என்ட்ரி நம்பர் 52 வரும். ஸோ அவங்க வந்துட்டு இண்டஸ்ட்ரியை வந்துட்டு பேஸ் பண்ணி, ஏதாவது லிக்கர் இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு லாஸை கொண்டு வரணும்னா அது வந்து யூனியன் கவர்மெண்ட் பார்லிமெண்ட் தான் வந்துட்டு லாவை மேக் பண்ண முடியும். ஸோ கன்கரண்ட் லிஸ்ட் நம்பர் 33 ஸோ அதுவும் இருக்குது, இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி லா மேக் பண்ணுறதும் ஸ்பெஷல் ப்ரொவிஷனாக இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு ஸ்டேட் அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு லாவை மேக் பண்ணலாம். பட் ஃபைனல் டிசிஷன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா, இஃப் எனி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் தான் வந்துட்டு செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கவர்னர்ஸ் ஃபைல்ஸ் டிஃபமேஷன் சூட்ஸ் அகைன்ஸ்ட் மம்தா அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் வந்துருக்கு. இதில் வந்துட்டு சிவில் ராங் அண்டு கிரிமினல் அஃபென்ஸ் வந்துட்டு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த 2 பேஸ் பண்ணி இவங்க மேலே டிஃபமேஷன் கேஸை வந்துட்டு சூட் பண்ணியிருக்காங்க மம்தா மேலே கவர்னர். ஸோ சிவில் டிஃபமேஷன்ஸ் அப்படின்றது 8% ஆஃப் ப்ரீபேமெண்ட் வந்துட்டு பண்ணால் தான் இந்த கேஸே வந்துட்டு அவங்க கொண்டு போவாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே எவ்வளோ அமௌண்ட்டு அதில்
டிஃபமேஷன் நடந்திருக்கோ அந்த அமௌண்ட்டில் ஸோ கரப்ஷனு டிஃபமேஷன் நடந்திருக்கு அப்படின்னாக்கா அதில் வந்துட்டு 8% ஆஃப் மணி வந்துட்டு ப்ரீபேமெண்ட் பண்ணால் தான் இந்த கேஸையே வந்துட்டு ஃபைனலாக மூவ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ கிரிமினல் டிஃபமேஷன்ஸ் பார்த்தோம்னா 2 வருஷம் ஜெயில் இருக்குது. இது ஐபிசி 500 படி இந்த கேஸை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஹிந்துவில் இதுதான் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ். தேங்க்யூ.